கோல் இம்ப்ளான்டேஷன் டெக்னிக் இன்னைக்கு இதுதான் பார்க்க போறோம். சி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் வில் பி ஹேவிங் அ லாட். நிறைய கோல்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கு. பட் நம்ம மைண்டுக்கு சில விஷயங்களை ப்ரோக்ராம் பண்ணா மட்டும்தான் வில் பி டூயிங் தோஸ் திங்ஸ். எப்படி சொல்றதுன்னா மொத்தம் 3 வகையான பிரெயின் இருக்கு. கான்சியஸ், அன்கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கக்கூடிய நேரத்துல நம்ம சிந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்கான்சியஸ் லெவல்ல நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தூங்குறப்ப பண்றது. சப்கான்சியஸ்னா வி வில் பி இன் கான்சியஸ் ஸ்டேட். பட் ஆனா நமக்கு அதெல்லாம் பண்றதுனாலே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், டிரைவிங் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கார்ல வந்து நீங்க வந்து இப்ப மதுரையில இருந்து திருச்சி போகணும், இல்ல மதுரையில இருந்து திண்டுக்கல் போகணும், இல்ல மதுரையில இருந்து நாட் ஓன்லி ஃப்ரம் மதுரை, எனி பிளேஸ், திருச்சியில இருந்து தூத்துக்குடி போகணும், இல்ல சென்னையில இருந்து தஞ்சாவூர் போகணும், இல்ல திருச்செந்தூர்ல இருந்து ஒரு ட்ராண்டம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்து இது ப்ரோக்ராமிங். அப்ப நம்ம போகிறப்ப நம்ம ஒரு கார் டிரைவ் பண்ணி போறீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துக்கு நீங்க போய் சேர்றப்போ ஆல்ரெடி யூ ஹேவ் த மேப் இன் யுவர் பிரெயின். நீங்க என்னைக்கோ போயிருப்பீங்க, பஸ்லயோ கார்லயோ ரிலேஷனோ. என்னைக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா வந்துட்டு இந்த இடத்துல இப்படி போ, இந்த இடத்துல சிக்னல் போடுவாங்க நெல்லு, இந்த இடத்துல ரைட் எடு, இந்த இடத்துல லெஃப்ட் எடு? இன்னும் சத்தியமா கிடையாது. அண்ட் தென் வேற எப்படி சொல்லலாம், நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சில விஷயங்கள் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. பட் இப்ப நீங்க வந்து ரொம்ப சுலபமா பண்ணிடுவீங்க. ஸோ இந்த எல்லா விஷயமும் இப்ப கார் டிரைவிங் எடுத்துக்கோங்களேன். நீங்க உங்களுக்கு வந்து யாருமே ஸ்டேரிங் இப்படி வலை இப்படி திருப்புன்ற மாதிரி உட்கார்ந்து நீங்களும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. பக்கத்துல ஒரு இருக்கிறவங்களும் இந்த இடத்துல ஹார்ன் அடி, இந்த இடத்துல பிரேக் போடு, இந்த இடத்துல கிளச் நமக்குன்னு சொல்றது இல்ல இப்ப. அது ஏன் அப்படின்னா வி ஓவராலா அந்த டிரைவிங் ஸ்கில் அப்படின்றது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. அது நேச்சுரலா இட் 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 ஹேட் ஜெனரேட்டட் அ பிஹேவியர், ஒரு ஹேபிட்டா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஒரு மேப் கொடுத்தாச்சே, டிரைவிங்னா இதுதான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்ப நம்ம பிரெயினுக்கு ஒரு சில கிளாரிட்டி நம்ம கொடுத்தாச்சு. பட் இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ற சில விஷயங்கள் எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் நம்ம ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப நம்ம எது சொன்னாலும் நம்பிடுவோம். நம்பி 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 நம்ம நிறைய நம்புவோம். ஆனா இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம உங்ககிட்ட சொன்னேன்னா, யூனிவர்ஸ்னு ஒண்ணு இருக்குப்பா, அதுக்கு நம்ம இந்த விஷயங்கள் பண்ணா அது பேசும்பானா, யாரு அவன் காலகட்டா எந்திரிச்சு ஏதாச்சும் கதையடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நீங்க யோசிப்பீங்க. வேற என்ன யோசிப்பீங்க? யூனிவர்ஸ் உங்களுக்கு தெரியாதா? இந்த இந்த கிரகங்கள்லாம் இப்படி இயங்குதுன்னு சொல்லிட்டு இவர் ஏதோ ஆஸ்ட்ராலஜர் போல அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல எப்படி நினைப்பீங்க? இவர் ஏதோ சாமியார் மாதிரி பேசுறாரு, யூனிவர்ஸ்ன்னு பேசுறாரு, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பேசுறாரு, பேனியன் லீஃப்னு பேசுறாரு, மேனிஃபெஸ்டேஷன் பேசுறாருன்னு சொல்லி யூ வில் பி திங்கிங். See, these are these are important things to be learned. அப்ப இந்த மாதிரி தாட்ஸ்லாம் நம்ம இப்ப இந்த இந்த வாட்டர் கேன்குள்ள தண்ணி இருக்கு அப்படின்னா, இது உங்களுக்கு பாக்குறப்ப யூ வில் பி பிலீவிங். பட் இந்த தண்ணி உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல உள்ள இந்த காத்து, இதுல காத்தும் இருக்கு, தண்ணியும் இருக்கு. பட் நமக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுங்களேன், இப்ப இதுல வந்து தண்ணி இருக்கு, இவ்வளவு இருக்கு, இதுக்கு மேல வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து அடங்கி இருக்கு, அதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா வாட் யூ வில் திங்க்? இவர் ஏதோ மேஜிக் பண்றாரு, இவர் ஏதோ ஒரு ஆஸ்ட்ராலஜர், இல்லைன்னா இவர் ஒரு மேஜிக் பர்சன் அப்படின்ற மாதிரி மேபி நாட் ஆல் பிலீவிங். இதே விஷயம் தான். ஆனா நீங்க எந்த ஒரு விஷயம் நம்புறீங்களோ, அதாவது ஆழ்மனதா பொறுத்த வரைக்கும் நீங்க முழுமையா நம்புற விஷயம் வந்து நடைபெறும். ஸோ நம்ம லைஃப்ல இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம எழுதி வச்சாச்சு, ஆக்டிவிட்டிஸ் பண்ணியாச்சு, இதெல்லாம் ஃபைன். இதெல்லாமே வந்து நம்ம மென்டலா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பண்ண போறது எப்படின்னா, நம்ம யூனிவர்ஸ்ட வி ஆர் கிவிங் சப்பா, நான் எனக்கு நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியாச்சு. வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர், இதான் எனக்கு வேணும் இந்த வருஷம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து இட் ஷுட் ஹேப்பன் அப்படின்றது நம்ம வந்து எழுதியாச்சு. இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னா, இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு நம்ம கோலை விதைக்க போகிறோம்.
நம்ம ஒரு சீடை இந்த யூனிவர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ டுடே. ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு மெத்தட். இது எப்படி பண்ணணும்னா, இது பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். டிப் ஆஃப் த டோ டு டாப் ஆஃப் த ஹெட் வரைக்கும் ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துலயே பண்ணலாம். முடிஞ்சா ஒரு ஒரு சிப் வாட்டர் நீங்க எடுத்துக்கிறது பெட்டர். அது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. பிகாஸ் இட் ஷுட் பி உங்களை வந்து ஹைலைட்டா வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப வந்து உங்களோட விஷுவல், ஆடிபிள், கைனஸ்தட்டிக் இந்த மூணுமே ரொம்ப ஒரு ஹை பீக்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது விஷுவல்னா நீங்க வந்து பார்க்கக்கூடிய இமேஜஸ், வேர்ட்ஸ்னா நீங்க வந்து பேசக்கூடிய இல்ல கேட்கக்கூடிய திங்ஸ், ஆடிபிள் திங். அது வந்து ஆடியோ என்எல்பி கோர்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆடிபிளோட இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கைனஸ்தட்டிக்னா உங்களோட ஃபீலிங். இதை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் செஞ்சு காட்டுறேன். அண்ட் தென் நீங்க செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த விஷன் போர்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து யூ கேன் டேக் பார்த்தீங்க அப்படின்னா having this diary. இதுதான் என்னோட விஷன் போர்டு. சரிங்களா? இந்த விஷன் போர்டை வந்து இதான் இப்படிதான் உங்க விஷன் போர்டு இருக்குன்னு வைங்களேன். உங்க விஷன் போர்டு எடுத்துக்கோங்க. இப்போ என்னோட விஷன் போர்டு எடுத்துக்கிறேன். நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் என்னோட விஷன் போர்டு இப்படி இருக்கு. ஓகே ரைட். இப்படி எடுத்துக்கோங்க, கையில எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் சி இல்ல இன்கேஸ் உங்க இப்ப விஷன் போர்டு கையில இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் இமேஜ். இது கையில எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு யூ ஹாவ் டு ஸ்டாண்ட். இது வந்து நின்று பண்ணக்கூடாது, சாரி உட்கார்ந்து பண்ணக்கூடாது, நின்று தான் பண்ணணும். இப்படி எடுத்து மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எடுத்து ஃப்ரண்ட்ல இப்படி வச்சுக்கோங்க. இந்த இப்ப இப்படிதான் என்னோட விஷன் போர்டு இருக்கு. இப்ப வாட் வி ஹாவ் டு டூ இஸ் கையில எடுத்து வச்சுக்கிட்டு 2024 நீங்க இப்ப இருக்கீங்க. அந்த இன்கேஸ் உங்க விஷன் போர்டில் நீங்க இவ்வளவு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கலாம். இல்ல உங்களோட லைஃபோட பிக்சர் எழுதியிருக்கலாம். இல்ல உங்க பிசினஸோட கோல்ஸ் எழுதியிருக்கலாம். ஐ மீன் எல்லாமே பிக்சரா இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு விஷயமும் நம்ம பிரெயினுக்கு வந்து போய் சேரணும்னா, அது ப்ராசஸ் ஆகணும்னா, நீங்க எழுத்துக்களா எழுதுனீங்கன்னா டெஃபினட்டா போய் சேராதுங்க. ஐ 100% ஷூர். எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அந்த இமேஜை வச்சுக்கோங்க. 1 to 3 கோல்ஸ், ஒரு 3 கோல் வச்சுக்கோங்க. இட்ஸ் மோர் இப்போ மேக்ஸிமம் 5 வைக்க வேணா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் ஒன்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்றது பெஸ்ட். நல்லா ப்ராக்டிஸ் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்படி எடுத்து மாதிரி வச்சுக்கிட்டு நான் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் அந்த கோலுக்கு மூச்சு கொடுக்க போறீங்க. என்ன சார் மூச்சு கொடுக்க சொல்றீங்க? இதெல்லாம் உயிரா? எஸ் நண்பா. ஒவ்வொரு இப்ப நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த உடல் மனம் இது வச்சுதான் இயங்குது. நம்ம மூச்சுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நம்ம கோலுக்கு இந்த யூனிவர்ஸுக்கு எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட மூச்சு. நான் இதுக்காக வந்து ஒரு டாக்டர் மாதிரியோ மூச்சை பிடிச்சிப்பாரு, ஆடியை பிடிச்சிப்பாருலாம் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. இது மூச்சு அப்படின்றது இது ஒரு மூச்சு பயிற்சி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மூச்சை பத்தி செய்த ஆய்வுகளா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் செய்து பார்த்தால் உங்களுக்கு இந்த மூச்சோட பெனிஃபிட்ஸ் தெரியும். ஸோ இதுதான் வந்து என்னோட அந்த விஷன் போர்டு. அப்ப என்ன பண்றேன்னா, நீங்க மூக்கால மூச்சை விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லுக். 3 தடவை அந்த கோலுக்கு நீங்க மூச்சை கொடுக்குறீங்க. 3 முறை அந்த கோலுக்கு மூச்சை கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் அது அப்படியே அந்த கோல் ஷீட்டை அப்படியே கீழே போட்டுருங்க. மெதுவா கீழே அப்படியே வைங்க. நீங்க ஷீட்டா வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா அப்படியே நீங்க கீழே கொடுக்குறப்ப எப்படி போகும்னா அப்படியே ஃப்ளோ ஆகும். இட் வில் பி கோயிங் டு த யூனிவர்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பூதங்கள் தான். அப்ப நம்ம விதைக்கிறோம். நம்ம கோல்ஸை பூமியில விதைக்க போறோம். ஸோ டேக் இட் அப்படியே விதைச்சிருங்க. விதைச்சிட்டு
என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் இப்ப 2023 நீங்க முதல் நாள் இன்னைக்கு என்ன தேதி 3ஆம் தேதி தானே இன்னைக்கு ரைட்டு 3rd Jan வெனஸ்டே. இப்ப என்ன பண்ண போறோம்னா 2023 வெனஸ்டே 3ஆம் தேதி. ஓகே ரைட்டு, இன்னைக்கு நான் விதைச்சிட்டேன். அப்படியே யூ ஹாவ் டு மூவ், ஸ்லோவா மூவ் பண்ணுங்க. 2023 உங்க கோல் எல்லாம் அப்படியே உங்களை கிராஸ் பண்ணி போகுது. நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எவ்ரிதிங் எல்லாமே கண்ணை மூடிட்டு பண்ணுங்க, கண்ணை திறந்துட்டு பண்ணீங்கன்னா பட் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு 5 to 6 feet இருக்க மாதிரி 5 feet இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கேப். ஏன்னா அப்பதான் நீங்க மாதிரி நடந்து போக முடியும். ஸோ அப்படி வச்சுக்கிட்டு கீழே போட்டுட்டு ஜஸ்ட் வாக் பண்ணுங்க. இது வாக் பண்ணிட்டே இருக்கிறப்ப யூ வில் பி ஃபைண்டிங் ஹவு த கோல் இஸ் இம்ப்ளான்டட். எப்படி இருக்கும் உங்களுக்கு இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2023 உங்களுக்கு மந்த் இதெல்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எந்த டைம் டேட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இட் வில் நாட் ஹேப்பன். இட் வில் நாட் ஹேப்பன்ன்றதை விட பிரபஞ்சத்துக்கு நேரம் இதெல்லாம் வந்து இட் இஸ் தெரியாது. ஏன்னா மனிதர்கள் உருவாக்குறது தான் நேரம் அப்படின்ற ஒரு விஷயம். பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நம்ம கேட்டால் அது கிடைக்கும். அப்படின்றப்ப நம்ம அப்படி வாக் பண்ணிக்கிட்டே போறோம் வைங்களேன். யூ ஹாவ் டு இமேஜின். இப்போ நான் வந்து நான் பண்ற ஜாப்ல ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கேன். ஓகே ஃபைன். அப்படியே 2023 உங்களை கிராசிங் 2023. ஓகே ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐ எம் ஏர்னிங் இவ்வளோ அமௌண்ட் வந்து என்னோட பேங்க் கிரெடிட் ஆகுது ஃபைன். அதுக்கப்புறம் என் ஹெல்த் வேற லெவல் டெவலப் ஆயிடுச்சு. எனக்கு ஆல்ரெடி ஒரு சுகர் இருந்துச்சு, சுத்தமா சுகரே இல்லை. ப்ரெஷர் இருந்தது, சுத்தமா இல்லை. ஐ எம் பிசிக்கலி மென்டலி எமோஷனலி ஹெல்த்தி. ஓகே ரைட்டு, அது ஒரு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப், ஐ எம் ஹாப்பி வித் மை ஃபேமிலி. உங்க ஃபேமிலி கூட இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோல்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாங்கக்கூடிய அந்த பொருள், ஒரு கார், வீடு, பங்களா, எனிதிங் எல்லாமே சி இட்ஸ் யுவர் வேர்ல்டுங்க. 2023 உங்க வேர்ல்டு. ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் இட். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் the final goal, anything you have, ஹெல்த்து, கெரியரு, ரிலேஷன்ஷிப்பு, சொசைட்டிக்காக சில விஷயங்கள் நீங்க பண்ணலாம்னு நினைக்கலாம். எல்லாமே நீங்க வந்து யூ ஹேவ் டு இமேஜின். அதை வந்து என்ன பண்றீங்கன்னா எக்ஸாஜுரேட் பண்றீங்க. அதுல நீங்க ஃபீல் பண்றீங்க. அதை நீங்க அங்க இருக்கிறப்ப நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கேட்பீங்க, என்ன பார்ப்பீங்களோ அதை பார்ப்பீங்க, என்ன உணர்றீங்களோ அதை உணர்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸுக்கு போறீங்களா, யூ ஹேவ் டு ஃபீல். உங்களுக்கு பிடிச்ச அந்த சாப்பாடை சாப்பிட்றீங்களா, யூ ஹேவ் டு ஃபீல். நீங்க உங்களுக்கு பிடிச்ச நபர்கள்ட்ட பேசுறீங்களா, யூ ஹேவ் டு ஸ்பீக். உங்களுக்கு ஒரு சீனரியை பாக்குறீங்களா, இப்போ 1 லட்ச ரூபா பணம் பாக்குறீங்கன்னா அப்படியே யூ ஹேவ் டு ஃபீல். இப்போ ஒரு லேண்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபீல் த லேண்ட். இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பண்றதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் ஃபுல்லாவே ஒரு எப்படி சொல்றது, எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த 2023 நீங்க அச்சீவ் பண்ண சில ஞாபகங்களை நீங்க எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா நம்ம மனதை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே ஒரு விஷயத்த நம்பாது, எடுத்த உடனே ஒரு பிலீஃபை உருவாக்க முடியாது. இப்ப நம்ம ஒண்ணுமே பண்ணல, we are going to seed our beliefs, seed our thoughts. அதான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற விஷயம் 2023 நடந்த விஷயம். ஓகே, நான் 2022 இது நான் பிளான் பண்ணிருந்தேன், இது அச்சீவ் பண்ணேன். ஒரு கோல் நீங்க முடிச்சா கூட பரவாயில்ல. ஓ, அப்ப நான் இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன், சூப்பர். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, செம்ம. எனக்கு வீடு வாங்கினேன்னா சூப்பர். ஒரு புது ஜாப்ல இருக்கேன்னா சூப்பர். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். அது மாதிரி ஒரு 2 விஷயங்கள் ஞாபகப்படுத்திட்டு அங்க நீங்க என்ன பார்த்தீங்க, என்ன கேட்டீங்க, என்ன உணர்ந்தீங்க, என்ன நுகர்ந்தீங்க, என்ன விஷயங்களை வந்து நீங்க வந்து வாட் யூ ஃபெல்ட், வாட் யூ ஹியர், வாட் யூ ஸ்போக், வாட் டிட் யூ டேஸ்ட், வாட் டிட் யூ ஃபீல், அதை பாருங்க. நவ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். இது பண்ணிட்டீங்க. இப்ப யூ கம் பேக் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த மறுபடியும் அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு யூ ஹேவ் டு மறுபடியும் அதில் வாக் பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த பேடை வந்துட்டு அந்த கோல் நீங்க உங்களோட விஷன் போர்டு இருக்குல்ல, அதை நீங்க எடுத்துக்கிட்டு 2023 கிராஸ் பண்ணிட்டீங்க. இது வேற லெவல், அட்வான்ஸ் லெவல்ல பண்ண போறோம். இப்ப எப்ப பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ராடினரி
பிலீஃப் சேஞ்சிங் இல்ல எக்ஸ்ட்ராடினரி கோல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறோம். எப்படின்னா எடுத்துக்கிறீங்க, எடுத்துட்டு 2023 ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் த்ரீ டைம்ஸ் அந்த கோலை இது பண்ணுங்க, பிரீத் கொடுங்க. கொடுத்துட்டு மெதுவா அப்படியே கீழே இறக்கிட்டு 2025க்கு அதை இன்பிளான் பண்ணுங்க. இது என்ன நடக்கும்னா 2023ல அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see யுவர் 2025. இது வேற லெவலுங்க. செம்மையா இந்த இம்ப்ளான்டேஷன் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அப்ப 2024ல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம்னா ஆல்ரெடி யூ ஹேவ் மேனிஃபெஸ்டட் யுவர் கோல்ஸ் அண்ட் யுவர் சீயிங், ஏய் நான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னா எப்படி என் வாழ்க்கை போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த், எனக்கு லங்ஸ் ப்ராப்ளம்னா இல்லை, செம்ம. எனக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு எந்த ஒரு பாடி பெயினும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு மென்டல் சேலஞ்சஸ், எந்த ஒரு பிசிக்கல் சேலஞ்சஸ், எந்த ஒரு எமோஷனல் சேலஞ்சஸுமே கிடையாது. வாவ், ஹவ் த பியூட்டிஃபுல் இஸ் 2025 அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி 2025ல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நீங்க ஒரு பொருளா வாங்கி இருப்பீங்க. அந்த கார்ல நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், செம்மல இந்த காரு, இந்த வீட்டுல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், வாவ் அமேசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மை ட்ரீம்ஸ் கேம் ட்ரூமியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப், ஐ எம் ஹாப்பி வித் மை ஃபேமிலி, சூப்பர். சொசைட்டிக்காக நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே, எல்லா ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு ஏறி இருக்கு சொசைட்டில, நம்ம எல்லாமே 2025ல நகன்று கொண்டே இருங்கள். அது நீங்க பார்க்க பார்க்க, அதாவது 2024ல அச்சீவ் பண்ணிட்டீங்க, 2025ல நீங்க நகர்றப்ப you will be seeing the pleasurable moments. அது நீங்க 2025ல டிசம்பருக்கு நீங்க போகிறப்ப you will be living a beautiful amazing life. மறுபடியும் நீங்க 2000 மெதுவா பின்னாடி வாங்க, வந்துட்டு அந்த 2024க்கு முன்னாடி போட்டீங்களா, ஐ மீன் 2025 ஜான்ல போட்ட அந்த கோல் ஷீட்டை எடுத்துக்கோங்க, மறுபடியும் பின்னாடி வாங்க, 2023க்கு வாங்க. அது வர்றப்ப எல்லாம் ரிவர்ஸ்ல பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவர்ஸ் இன் சென்ஸ், ரிவர்ஸ்ல நீங்க வரணும், அது நடக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே ரிவர்ஸ்ல வர்றீங்க. அப்போ 2023 நடக்கிறத பார்த்துக்கிட்டே வர்றீங்க, 2024 நடக்கிறத பார்த்துக்கிட்டே வர்றீங்க. அப்புறம் Jan 3rd 2023 நீங்க வர்றீங்க. நான் முதல்ல பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி இருக்கும். ஐ வில் பி டூயிங் திஸ். இப்ப வந்து நான் 2023 ஜான்ல இருக்கேன். மைக் ஆடிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது எல்லாமே. இன்கேஸ் ஆடிபிளா இல்லைன்னா லெட் மீ நோ, கேட்கலன்னா சொல்லுங்க. See now I'm in Jan 2023. இதான் என்னோட விஷன் போர்டு, சரிங்களா? விஷன் போர்டு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, now I'm going to give birth to my vision, my goal. Just now I am looking at my goals. Wow, amazing. இப்ப நான் என்னோட கோல்ஸ் எல்லாம் டிக்கில போடுறேன். இதுவா நான் வந்து I'm tasting in 2023 Jan 3rd நான் கீழே போடுறேன் நம்ம கோல்ஸ் எல்லாமே. Now I am going to move 2023 ஜான்ல இருந்து 2023 டிசம்பர் வரைக்கும் I am going to walk. இப்போ நான் வாக் பண்ணிட்டு இருக்கப்ப I am imagining, wow, how I feel, my health, amazing, my physique.
entire body, tip of the toe to top of the head, I am feeling the energy. The body full of பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிசிக் இருக்கு. அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனா இருக்கேன். இமோஷனல், மென்டல், பிசிக்கல் ஹெல்த் செம்மையா இருக்கு. நான் my relationship, wow, how beautiful I'm living with my family members. என்னோட relationship goals எல்லாமே I'm happy with my entire family, mom, dad, spouse, brother-in-law. எல்லாத்து கூடயுமே I'm sister-in-law. எல்லாத்து கூடயுமே I'm being happy. Relationship goals are getting accomplished. Wow. What I see, what I hear, what I feel. செம்ம level there. Got to feel, see, in my life. I feel a gratitude for happening those things. Great. Thank you, thank you, thank you. Then I'm moving to my next goal. Now my business is getting big, 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 broad, amazing turnovers. Danda. The money is coming to me. My business is amazing. The turnover, my customers are getting benefited by my business. I'm doing my business with ethics, morals, norms. Wow, what a blissful moments. The employees in my firm are doing amazing. Their health, their physical, mental, emotional, their family members are very happy with them. They are doing their job with lots of enthusiasm, energetic. சந்தோஷமா அமைதியாக நிம்மதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். Amazing business I am doing. I am solving a number of problems in my business. Turnover is getting amazing. Next, the trainings I am doing is getting benefited to the people. In training attend பண்ணி வேற level they are getting benefited. In life more, I'm changing people's life, I'm adding people's life, adding value to the people's life, and I'm attending a number of trainings. I'm getting more blessings from my trainers and mentors. Oh, I'm meeting great people in trainings and all over the world. I'm more gifted with this pleasure, with this joy, with this life, amazing life. Wow, how I have accomplished all my goals successfully. Yeah, wow, thank you, thank you, thank you. Now I am coming back. I'm coming back to Jan 2023. I already December 31st போயிட்டேன். 2024 December 31st போயிட்டேன். Now I came back to 2024 Jan 3. Now I'm going back. Actually, போறேன். டிசம்பர் 2024ல இருந்து அடுத்து 2025க்கு நான் என்னோட கோலை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன். Now I am looking. Wow, I accomplished all my goals. செம்ம. என்னமா ஹெல்த் பக்கா, பிசினஸ் பக்கா, ட்ரைனிங் அமேசிங். Wow, all my training, my assets, my amazing, amazing, amazing. Super. Now I'm going to give the birth. Now the universe நான் வந்து பிளான் பண்றேன். And I'm thanking the universe for providing all the needs, fulfilling my goals. இப்ப 2025க்கு Jan 1 I'm taking my step and I'm walking towards 2025 Jan. Wow, see how beautiful, how amazing my 2025 is. நான் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு போறேன்ப்பா. ஹெல்த் நல்லா இருக்கு, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, சொசைட்டில எனக்கு வேலை செய்யறது இருக்கு. Trainings, I have changed a number of people's life. Business, I have solved a number of customer clients ஓட problems solve பண்ணிருக்கேன். Wow, 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 wow. What a blessed life, what a gifted life I have. Thanks to the universe, thanks to the fight. நீ நிலம் காற்று ஆகாயம் பூமி
நெருப்பு பூதங்களுக்கு மிக மிக நன்றி, மக்களுக்கு நன்றி, உடலுக்கு நன்றி, வீருக்கு நன்றி, சக்திக்கு நன்றி, நன்றி நன்றி நன்றி. அப்படி நான் வாழ்றப்ப சொர்க்கம், I'm living my dreams. Oh wow, wow, wow. Oh, I'm gifted. இப்ப நான் 2024 டிசம்பருக்கு வந்துட்டேன். Now I am getting back, going back. Goa பின்னாடி போயிட்டு back and taking my daily 2023 டிசம்பருக்கு வந்துட்டேன். Now I'm going back. Now 2023 January 3rd வந்துட்டேன். Wow, what a life I'm going to live. இந்த மாதிரி இருக்கணுங்க. நான் கோல் இம்ப்ளான்டேஷன் டெக்னிக் செம்மையா இருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. Life will be changing, miracles will be happening, amazing things you'll be doing.